Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 1 எக்ஸசைஸ் 12 அந்த சம்மை பற்றியும் அதுக்கான ஆன்சர் பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் ரீட் பண்ணிடலாம். From the following particulars, prepare bill receivable amount and compute the bill received from the debtors. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு போடணும். பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர் ஓப்பனிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 lakh. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 3,90,000. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் 30,000. இதுதான் கம்ப்ளீட்டாக சம்மை கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற சொல்கிறதுனால பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். எஸ், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம். சன்ட்ரி டெட்டார்ஸுங்கிறத லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அமௌண்ட் வந்து இன் ஃபியூச்சரில் பே பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து ப்ராமிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டாக ஒரு பில்லில் நம்மளுக்கு சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பில் மேலே இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்போது அந்த பில்லு மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுவோம். பில்ஸ் ரிசீவபிள்னா அமௌண்ட் ரிசீவபிள் எதன் மேலேன்னு கேட்டிங்கன்னா பில்ஸ் மேலே. பில்ஸ் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுனால பில்ஸ் ரிசீவபிள் கிரியேட் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அசெட். அதனால தான் அங்கே டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நமக்கு டெபிட் சைடு வந்து காமிக்குது. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இது டெட்டார்ஸ் அக்கௌண்ட், சேம் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு. கிரெடிட் சைடு இந்த ஃபார்மேட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் ஹானர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் டேட்டில் அப்படிங்கிறது தான் அது கேஷ் அக்கௌண்ட். அடுத்து சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பில் டிஸ்ஆனர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடு தான் போட்டுக்கணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இதுதான் வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான் அந்த ஃபார்மேட் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், பில்ஸ் டிஸ்ஆனர் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நம்ம கிரெடிட் சைடு போடணும். அவ்வளோதான் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் பில்ஸ் ரியலி ரிசீவ்டு, அந்த குறிப்பிட்ட டேட்டில் எவ்வளோ ரிசீவ்டு அப்படிங்கிறது தான் சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவ்டு டெபிட் சைடு லாஸில் இருக்க பாருங்கள் அது. இதுதான் வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சம்முக்குள்ளேயே நம்ம போக முடியும். இப்போ எகைன் நம்ம அந்த சம்மை வந்து ரீட் பண்ணிடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபார்மேட் படி பர்டிகுலர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அட் தி பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து டெபிட் சைடு தான் வரும். அதனால் டிடின்னு போட்டு உங்கள் ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 2 lakhs. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால கிரெடிட் சைடு வரும். அதையும் நம்ம இங்கே சிஆர் கிரெடிட் சைடுங்கிறத ஷார்ட் ஃபார்மில் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 3,90,000. கேஷ் ரிசீவ்டு இருக்கு இல்லையா, பில்லு மேலே பர்டிகுலர் டேட்டில் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்மேட் படி கிரெடிட் சைடு தான் வரும். அதையும் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் கிரெடிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் கொடுத்துருக்காங்க, இதுவும் கிரெடிட் சைடு தான் ஃபார்மேட் படி. இது ரொம்ப ஒரு சிம்பிளான சம்மு தான் அது. அப்போ ஒரே ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் டெபிட்டு, மீதியெல்லாம் கிரெடிட் சைடு. இது அப்படியே ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் பில்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அதனுடைய ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம்னா டெபிட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,40,000. நெக்ஸ்ட் பை கேஷ் அக்கௌண்ட் கேஷ் ரிசீவ்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா 3,90,000 அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பை சன்ட்ரி டெட்டார்ஸ் பில்ஸ் டிஸ்கானர் 30,000 அது இங்கே கிரெடிட் சைடு தான் அந்த ஃபார்மேட் படி வரும். அதை இங்கே நம்ம எழுதியாச்சு.
பை பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakhs அதையும் நம்ம இங்கே எடுத்துக்கியாச்சு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த பர்டிகுலர் மந்த்ஸுக்கான பில்ஸ் ரிசீவ்டு. டோட்டல் பில்ஸை எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இங்கே டோட்டல் பார்த்தோம்னா 6,20,000 வருது. அதுலேருந்து 1,40,000 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கக்கூடியது 4,80,000. இந்த 4,80,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு ஒர்க்கிங்கும் நம்ம அங்கே காமிச்சிருக்கோம். இவ்வளோ தான் அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் த சேம் தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். வேறு ரெண்டுமே அசட் அப்படின்னு சொல்கிறதுனால சேமாக தான் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் ரிசீவ்டு அப்படின்றது வரும். இங்கே ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டிஸ்கவுண்டர் ஒன்று டோட்டல் பில்ஸ் ரிசீவ்டு எவ்வளவு அப்படிங்கிறது. அப்போ இங்கே சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு தான் நம்ம எழுதணும். பை சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு தான் எழுதணும். இந்த ரெண்டையும் ஏன் அப்படி போட்டு எழுதுறோம்னா இந்த பேலன்ஸை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இந்த பேலன்ஸை மறுபடியும் நமக்கு எங்கே எடுத்துகிட்டு போனோம்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது எக்ஸசைஸ் 13 அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 1 எக்ஸசைஸ் 13 பற்றியும் அதுக்கான ஆன்சரும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டோட்டல் சேல்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணும்போதே நம்ம பார்க்கலாம். இங்கே பர்டிகுலர்ஸ் ரீட் பண்ணோன்னா டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018 2,50,000, பில்ஸ் ரிசீவபிள் 1st April 2018. இங்கே நம்ம கவனித்தோம்னா டெட்டார்ஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டினுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டு அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி 1 by 1 பார்த்துடலாம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 7,25,000, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 1,60,000, பேட் டெட்ஸ் 30,000, bills receivable dishonor 15,000, return inwards 50,000, bills receivable on 31st March 2019 அதாவது closing balance 90,000, sundry debtors 31st March 2019 2,40,000, cash sales 3,15,000. இதுதான் ஓவராலாக சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை வச்சு நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி டோட்டல் சேல்ஸ் வந்து அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், எந்த ஐட்டம் எல்லாம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு வருவோங்கிறத 1 by 1 நம்ம பார்த்துடலாம். டெட்டார்ஸ் 1st April 2018 டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக டிடி டோட்டல் டெட்டார்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018. இது பில்ஸ் ரிசீவபிள்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்கிறதுனால இந்த ஐட்டம் போக வேண்டியது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 60,000 ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. தேர்ட் ஒன் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 7,25,000. இது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இது கேஷ் ரிசீவ்டு இல்லைங்களா, அப்போ கிரெடிட் சைடு வந்து போகணும். நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 1,60,000. இது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்கிறதுனால பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போக வேண்டிய ஐட்டம். நெக்ஸ்ட் பேட் டெட்ஸ், இது ஈஸி, இது வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு போக வேண்டியது. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர், இது ரெண்டு அக்கௌண்ட்லேயுமே நம்ம எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் எழுதணும், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் நம்ம எழுதுவோம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் 50,000, இது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் 31st March 2019 க்ளோசிங் பேலன்ஸ், இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு. சண்டரி டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019
இது 2,40,000 பொறுத்த வரைக்கும் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டினுடைய கிரெடிட் சைடு கடைசியில் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் வராது, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் வராது. இதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம போடும்போது அதிலிருந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே சம்மல கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து கிடைக்கும். இதை எப்படி நம்ம ஆன்சர் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே அதில் டெபிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அங்கே நோட் பண்ண சம்மு படி ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000 எழுதியிருக்கோம். கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,60,000. சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டிஸ்கானர் அதான் D.H நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இங்கே பில்ஸ் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் 15,000 கிரெடிட் சைடு எழுதியாச்சு. பை பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 90,000 எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,05,000. இதுதான் வந்து அசான் டேட்டில் சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு எழுதியிருக்கோம். இது இந்த ஆக்சுவலி இந்த என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பில்ஸ் மேலே எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது, அதாவது அமௌண்ட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்கிறது இந்த 2,05,000 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் இது. இதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் லைக் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மாதிரியே தான். இது என்னென்ன வருங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,50,000. அதே நேரத்தில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கானர் ஏற்கனவே இங்கே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு 15,000 எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சேம் அமௌண்ட் இங்கே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்லையும் நம்ம எழுதிடணும். இங்கே பில்ஸ் டிஸ்கானர் மட்டும் டிஸ்கானர் அப்புறம் இந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் இந்த பில்ஸ் டிஸ்கானர் ரெண்டு இடத்துலையும் வரும். அதை மைண்டில் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் பை கேஷ் அக்கௌண்ட் 7,25,000 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். பேட் டெட்ஸ் 30,000. ரிட்டன் இன்வெர்ட்ஸ் சேல்ஸ் ரிட்டன் இருக்கு இல்லையா, அது ஒரு 50,000. இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 2,05,000 நான் கலர்லேயே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஸ்கானர் ரெண்டு சைடுமே எழுதிட்டோம். இங்கே கிரெடிட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட். அதே மாதிரி இங்கே எடுக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் அதையும் இங்கே கேரி ஓவர் பண்ணி கொண்டு வந்துடணும். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 2,05,000 இதை மறந்துடக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மோர் ஓவர் சம் வந்து முடிஞ்சது. லாஸ்ட்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,40,000 இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். டோட்டல் அமௌண்ட் 12,50,000 வரும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000 வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 9,85,000. இதுதான் வந்து கிரெடிட் சேல்ஸ். ஆனால் நம்மளுக்கு சம்பளம் கேட்டுக்கிறது வந்து டோட்டல் சேல்ஸ். அதில் கேஷ் சேல்ஸ் வந்து சம்லேயே கொடுத்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம இப்போ 9,85,000 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சுட்டு நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் 3,15,000 இது சம்லேயே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 9,85,000. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 13 lakhs. இதுதான் இந்த சம். இதை கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் வந்து ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.